TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஒற்றையாட்சியை முன்வைத்துள்ள சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்குமாறு தமிழரசு கட்சி கோரியுள்ளமையானது அதன் அத்திவாரத்திற்கே மீட்டு வைக்கும் செயல் என்று சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகி உரியவாறு இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களை பழிவாங்க முற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்ற அமர்வின் போது உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் சட்டமூலம் முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாகாணங்களை அடிப்படையாக வைத்து சர்வதேச கொடையாளர் மாநாடு ஒன்றை நடாத்தி அபிவிருத்தி செய்வேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். டிபிசியின் காலை தமிழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். சிறிய இடைவேளையின் பின்னர் செய்திகளை பார்க்கலாம். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகி செப்டம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. செப்டம்பர் 4 மாவட்ட செயலகங்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு செப்டம்பர் 11 மற்றும் 12 தேதிகளில் மேலதிக நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் 27,195, கம்பஹா மாவட்டத்தில் 52,486, களுத்துறை மாவட்டத்தில் 37,361, காலி மாவட்டத்தில் 41,436, மாத்தறை மாவட்டத்தில் 30,882 மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 22,167 தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி இம்முறை சமர்ப்பிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய தபால் வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை 7,12,319 ஆகும். தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவரும் தபால் வாக்களிப்பில் கலந்து கொண்டு வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. ஒற்றையாட்சியை முன்வைத்துள்ள சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்குமாறு தமிழரசு கட்சி கோரியுள்ளமையானது அதன் அத்திவாரத்திற்கே வேட்டு வைக்கும் செயல் என்று தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி என். ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். அங்கு தமிழினத்தின் சுதந்திரத்தையும் சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ் தேசிய கட்டமைப்பாக நாம் பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அரிய நேத்திரனை களமிறக்கியுள்ளோம் என்றும் குறிப்பிட்டார். தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகிய நால்வரும் ஒற்றையாட்சி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடப்பவர்கள். சஜித் பிரேமதாச ஒற்றையாட்சிக்கு வெளியே சென்று தீர்வு காணுவதாக மூச்சு கூட விடவில்லை. 13ஆம் திருத்தத்தை பற்றி பேசியிருக்கிறார். புதிய அரசியல் யாப்பை ஏற்படுத்தும் வரையில் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் இணைப்பாட்சி பற்றியோ ஒற்றையாட்சி பற்றியோ எங்கேயும் குறிப்பிடவில்லை.
இந்த நிலையில் தான் தமிழரசு கட்சியினர் அவசரமாக கூடி சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிப்போம் என கூறியுள்ளனர். இதன் மூலம் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு எதனை சொல்லுகிறார்கள் என்பதனைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இதுவரை காலமும் ஒற்றை ஆட்சிக்குள்ளிருந்து எம்மை விடுவிக்க வேண்டும் என நாம் தொடர்ந்தும் அரசியல் ரீதியாக போராடி வரும் நிலையில் ஒற்றை ஆட்சியின் வழி நடக்கும் சஜித் பிரேமதாசவை ஆதரித்துள்ளார்கள். இவர்களின் நோக்கம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். தந்தை செல்வநாயகம் 1949 ஆண்டில் எந்த இணைப்பாட்சியை தமிழர்களின் பிரச்சினைக்கு தீர்வாக முன்வைத்து தமிழரசு கட்சியை தோற்றுவித்தாரோ அதற்கு எதிராக ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களை திருப்பும் முகமாகவே தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களிக்க கோரியுள்ளனர். ஆகவே மக்கள் தமிழரசு கட்சியின் நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். சிறிய இடைவேளையின் பின்னர் செய்திகளை பார்க்கலாம். சவுத் லண்டன் தமிழ் புக் ஃபேர் புத்தகங்களுடன் ஒரு நாள். சிறப்பு பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை மக்களிடம் சேர்ப்பிக்கும் பணியில் எழுத்தாளரும் நடிகருமான பவா சிலத்துரை. ஐக்கிய ராச்சியத்தில் பல பிரதேசங்களில் கதை சொல்லி நடிகர் பாவா செல்லத்துரை பேசுகிறார். உங்களையும் அழைக்கின்றோம். ஆர்வமுள்ளோர் இந்த தகவலை உங்கள் நட்பு வட்டாரத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சவுத் லண்டன் தமிழ் புக் ஃபேர் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்தமையால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழ் மக்களை பழிவாங்க முற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் குற்றம் சாட்டினார். நீண்டகாலமாக நடத்தப்படாதுள்ள மாகாண சபை தேர்தல்களை பழைய முறையில் நடத்துவதற்கான சட்ட சிக்கலை தீர்க்கும் வகையிலான தனிநபர் பிரேரணை என்று எம்.ஏ. சுமந்திரனால் நீண்ட காலத்துக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கான சட்டத்தடைகள் நீக்கப்பட்டு இரண்டாம் வாசிப்பும் வாக்கெடுப்போ விவாதமோ இன்றி நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் இன்று அதனை நாடாளுமன்றில் மூன்றாம் வாசிப்புக்காக எடுத்துக்கொண்டு நிறைவேற்ற உத்தேசிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்று அது பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் பாராளுமன்றில் உரையாற்றிய எம்.ஏ. சுமந்திரன் இந்த பிரேரணையை இன்றைய தினம் பாராளுமன்றில் நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி முன்னதாக தம்முடன் இணங்கியிருந்த போதும் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்ததை அறிவித்ததை அடுத்து ஜனாதிபதி பழி வாங்கும் வகையில் செயற்படுவதாக குற்றம் சுமத்தினார். பாராளுமன்ற அமர்வின் போது உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் சட்டமூலம் முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள 41 இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ளும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவே உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தை கொண்டுவர 69 லட்ச மக்களாணையுடைய வந்த அரசாங்கத்துக்கு தார்மீக உரிமை கிடையாது என பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, கெவிந்து குமாரதுங்க ஆகியோர் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். கலக்கமடைய வேண்டாம், நீதிமன்றத்தை நாடுங்கள், புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்ததன் பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என சபை முதல்வர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். போர் நிறைவுற்று நீண்டகாலமாகியும் சர்வதேச ஒத்துழைப்பு மாநாடு ஒன்றை இந்த ஆட்சியாளர்களால் நடத்த முடியாமல் உள்ளது. இது பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை அடிப்படையாக வைத்து சர்வதேச கொடையாளர் மாநாடு ஒன்றை நடத்தி இந்த மாகாணங்களை அபிவிருத்தி செய்வேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் பிரசாரம் வவுனியா வைரவ புளியங்குளத்தில் அமைந்துள்ள யங்ஸ்டார் மைதானத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், அரசு ஊழியர்கள் இந்த அரசாங்கத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள். எனது ஆட்சியில் அவர்களுக்கு 25% சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும்.
தற்போது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு 25,000 அதிகரிக்கப்படும். குறைந்தபட்ச ஊதியமாக 57,500 ரூபாய் மாற்றப்படும். அரசு ஊழியர்கள் இந்த நாட்டின் சொத்து. அரசு சேவையின் தரம் விருத்தி செய்யப்பட வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு தாருங்கள். எதிர்வரும் ஜனவரி மாதத்திலிருந்து உங்களின் சகல பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான நடவடிக்கையினை நாம் எடுப்போம். அத்துடன் இந்த வவுனியா பிரதேசத்தில் வாழ்கின்ற கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தினை எனது அரசு மேம்படுத்தும். பல்துறைகளிலும் அபிவிருத்தி அடைந்த இடமாக இதனை மாற்றுவதற்கான நடவடிக்கையினை நிச்சயமாக எடுப்பேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அரசியல் சதி செய்து என்னை தோற்கடித்தார்கள். என்னால் முன்னெடுக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் அனைத்தும் கோட்டா அரசாங்கத்தினால் நிறுத்தப்பட்டது. எனவே எனது ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அனைத்து வீட்டு வேலை திட்டங்களும் நிச்சயமாக முழுமையாக வழங்கப்படும். அத்தோடு நாட்டின் வறுமை குறைக்க வேண்டும். சேமிப்பு, முதலீடு, நுகர்வு, உற்பத்தி, ஏற்றுமதி இவற்றினை மையப்படுத்தி வறுமை நிலையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா 20,000 ரூபாய் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் சுய பொருளாதாரத்தினை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். இந்த நிலையான வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவேன். கல்வித்துறை, சுகாதாரத்துறை, விவசாயத்துறை ஆகிய எனது ஆட்சியில் மேம்படுத்தப்படும். மகாவலி ஏவலையும் அபிவிருத்தி செய்யப்படும். விவசாய கடன்கள் அனைத்தும் நீக்கப்படும். புதிய உபகரணங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு விவசாயத்தில் புதிய முறைமை ஒன்று உருவாக்கப்படும். வவுனியாவில் இளைஞர்களின் தொழில் வாய்ப்பினை கருத்தில் கொண்டு அத்தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்டு வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் தீர்க்கப்படும். இந்த அரசாங்கத்தினால் ஒரு கடவுச்சீட்டை கூட சீராக வழங்க முடியாதிருக்கின்றது. இந்த நிலைமையில் அவர்களால் எவ்வாறு தொழிற்சாலைகளை வழங்க முடியும்? தொழிற்சாலைகளை எரித்து அழித்தவர்கள் எவ்வாறு அதனை நிறுவித் தருவார்கள் என்றார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 2098 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 754 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 1266 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 14 முறைப்பாடுகளும், ஏனைய விடயங்கள் தொடர்பில் 64 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இஸ்ரேலுக்கான சில ஆயுத விற்பனையை இடைநிறுத்தியுள்ளதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. சர்வதேச சட்டத்தில் கடுமையான மீறல்களை மேற்கொள்வதற்கு குறித்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் என சுட்டிக்காட்டியே பிரித்தானியா இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதன்படி இஸ்ரேலுக்கான 350 ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் 30 உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரித்தானியாவின் குறித்த அறிவிப்பானது ஏமாற்றம் அளிப்பதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் டிபிசியின் காலை தமிழ் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த செய்திகளை மாலை எதிர்பார்க்கலாம். வணக்கம். TBC Tamil News.